ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு கிருஷ்ணரின் திருவுருவ சிலைகள் கொண்டு வந்திருக்காங்க. கிருஷ்ணர் என்று சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேபி கிருஷ்ணாவுடைய திருவுருவ சிலைகள் தான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கிருஷ்ண ஜெயந்தி வருது. நிறைய பேர் கிருஷ்ணரின் திருவுருவ சிலைகள் தேடிட்டு இருப்பீங்க. இது ஒரு 6 இன்ச்சஸ் ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு திருவுருவ சிலை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய உருவம் கிடையாது, சிறு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் திருவுருவம். ரொம்ப அழகான ஒரு சிலை வடிவம்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடத்துல ஒர்க் ரொம்ப அழகா புல்லாங்குழலோடு கிருஷ்ணர் இருக்கும்படியான ஒரு திருவுருவ சிலை. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பேபி கிருஷ்ணா ரொம்ப அழகா ஒரு சின்னஞ்சிறு குழந்தை வடிவத்தில் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா வெண்ணெய் உண்பது போன்ற ஒரு திருவுருவம். இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் ஹைட்ல தான் இருக்கும். அதே உருவம் தான் இது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூனிக்கா ஒரு கைகள்ல இருக்கபடியான ஒரு திருவுருவம். இதுவுமே 3 இன்ச்சஸ் ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு சிலை தான். இது நீங்க பாத்தீங்கன்னா அவர் கைகளில் லட்டு ஏந்தி அப்படியே தவழ்ந்து வருவது போன்ற ஒரு குழந்தை வடிவம். இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி சிறிய குழந்தை வடிவத்தில் இருக்கும் திருவுருவத்துக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இது அமர்ந்த கோலத்தில் கைகளில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெண்ணையோடு இருக்கக்கூடிய ரொம்ப அழகான திருவுருவம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இது நீங்க சொல்லவே வேணாம், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அவ்வளோ ஒரு குட்டியான ஒரு திருவுருவங்க. 1 இன்ச் ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு சிலை வடிவம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒர்க் அவ்வளோ அழகா கிளீன் அண்ட் நீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, நீங்க பார்க்கலாம். ஸோ அதற்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஹேங்கிங்ல நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. இது நீங்க சுவற்றில் மாற்றி வைக்கலாம். ஸோ அதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கால் அவர் கடித்து கொண்டு இருக்கும்படியாக ரொம்ப ஒரு அழகான, பொதுவாக சிறு குழந்தைகள் பேபியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களோ அதே வடிவத்துல இருக்காரு. ஸோ இதுவுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு திருவுருவம் தான். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த கிருஷ்ணரின் திருவுருவங்கள் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி கிட்ட வந்துட்டு இருக்கு, உடனே கிராப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.